காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான போட்டி களம் சூடு பிடித்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளர் மீரா குமாரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவர்களை நிறுத்தியிருந்தது. இதை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தது. அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அது தலித் வேட்பாளர்களுக்கு அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சியும் மீரா குமார் ஒரு பெண் தலித் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த களம் சூடு பிடித்திருக்கின்றது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. இவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் குறித்து நாம் அந்த குடியரசுத் தலைவருக்கான பொறுப்புகள் அதிகாரங்கள் குறித்து ஒரு தொகுப்பை முதலாவதாக பார்க்கலாம். இந்தியாவின் பிரதிநிதி குடியரசுத் தலைவர்தான். இந்திய அரசியல் அமைப்பின்படி அரசின் தலைவரும் நிர்வாக தலைவரும் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முப்படை தளபதி குடியரசுத் தலைவர். இந்திய அரசியல் அமைப்பின் அதிகார வரிசை பட்டியலில் முதலிடம் பெறுபவரும் குடியரசுத் தலைவர். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர்தான். குடியரசுத் தலைவர் என்பவர் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுபவர். பிரதமரின் ஆலோசனைப்படி மத்திய அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சரவை என்பது குடியரசுத் தலைவருக்கு கூட்டு பொறுப்பு வாய்ந்ததாக உள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கே உள்ளது. மாநில ஆளுநர்கள் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவரும் குடியரசுத் தலைவர்தான். நிதிக்குழுவை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களையும் மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களையும் நியமிக்க முடியும். இந்திய அட்டார்னி ஜெனரலை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்குத்தான். இந்திய அரசியல் அமைப்பின் ஷரத்து 123 படி குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்றலாம். அவசர கால சட்டத்திற்கான கால வரையறை 6 வாரங்கள். இதேபோன்று ஷரத்து 360 படி பொருளாதார நெருக்கடி நிலையை அறிவிக்க முடியும். மரண தண்டனையை ரத்தும் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மேலும் பிரதமரின் ஆலோசனையை பெற்ற பிறகு அமைச்சரை நீக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அரசியல் அமைப்பு திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும் முன் குடியரசுத் தலைவரின் அனுமதி தேவை. இந்தியாவில் அவசர கால நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் உள்ளது. ஒருவரது அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். தற்போது 8 திசை நிகழ்ச்சியில் நம்மோடு 2 விருந்தினர்கள் இந்த அரங்கில் இணைகிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். திரு கோலாகலா ஸ்ரீனிவாஸ், மூத்த பத்திரிகையாளர் சார், வணக்கம். அவரோடு திரு அதிவீர ராமபாண்டியன், அதிமுக அம்மா அணி சார், வணக்கம். திரு ஸ்ரீனிவாஸ், இப்போ 2 கட்சிகளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே ஒரு தலித் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. தலித் வேட்பாளர் வர்சஸ் பெண் தலித் வேட்பாளர், இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிஜேபிக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்குது. ஒரு முதல்ல பிஜேபி யாரை கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்கங்கிறதே இது ஒரு டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட். எப்படி இதுக்கு முன்னால் காங்கிரஸ் பிரதிபா பாட்டில் நியமித்த இது பண்ணப்போ யாருமே அதை கேண்டிடேச்சரை எதிர்பார்க்கல. அதே போல் இது எதிர்பாராது. ஆனால் இது ஒரு நல்ல காய் நகர்த்தல். ஏன்னா இதுக்கு முன்னால் பிஜேபி 3 பேரை, இதுக்கு முன்னால் ஒரு 2 பேரை நாமினேட் பண்ணியிருக்கு. ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா, முதல் தடவை பார்த்திங்கன்னா இவரை அப்துல் கலாமை இது பண்ணுறாங்க. அப்போது அவர் சிறுபான்மையினர். அதுக்கு அடுத்தப்பில் PS சங்மாவை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் மேகாலயை சேர்ந்த கிறிஸ்டியன். அதில் யோசிச்சு பாருங்கள், அவர் தோற்று போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பிஜேபி வடகிழக்கில் ஜெயிக்க ஆரம்பிச்சுது. அதே போல் இப்போது கோவிந்த நிறுத்தினதில் ஒரு தெளிவான ஒரு நோக்கம் உண்டு. என்னென்னா, அடுத்தப்பில் 2019 எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் யூபியை எந்த அளவுக்கு மிக துல்லியமாக முழுமையாக அள்ளிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஜாரிட்டியை திட்டவட்டமாக வாங்குவீங்க. அப்படிங்கிறப்போ இப்போ யூபியில் இருக்கிறவங்களாம் அத்தனை கேஸ்ட்டையும்
ஹிந்துக்கள் அப்படிங்கிற முறையில் ஒருங்கிணைக்கிறதுல பிஜேபி லோக்சபா தேர்தலையும் சரி அடுத்து வந்த சட்டசபை தேர்தலையும் வெற்றி கண்டிருக்கு. முஸ்லீம்களில் வந்து ட்ரிபிள் தலாக்கை வச்சு முஸ்லீம் பெண்கள் ஓரளவுக்கு பிஜேபிக்கே ஓட்டு போட்டாங்க. அதனால்தான் யூபியில் இருக்கிற முஸ்லீம் டாமினன்ட் தொகுதின்னு சொல்லப்படுற 125 தொகுதியில் 85 தொகுதி பிஜேபி ஜெயிச்சது. இப்போ இருக்கிறது வந்து தலித் ஓட்டு. இந்த தலித்த ஓட்டை இதன் மூலமாக அள்ள முடியும் அப்படின்னு ஒரு பிஜேபிக்கு கணிப்பு இருக்குது. அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் தலித் வேட்பாளரை நிறுத்தினார் அப்படிங்கிறதுனால பிஜேபி ஒரு கிரெடிட் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்கே மாற்று தலித் நிறுத்தியிருக்காங்க. இப்போ தலித்துங்கிறதுனால நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம்னு ஒரு எதிர்க்கட்சி அவங்கள நோக்கி போகிறத தடுக்கிறதுக்கு இது உதவுமே ஒழிய வெற்றி பெறதுக்கு மீரா குமாருடைய கேண்டிடேச்சர் உதவும்னு உதவாது. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள்னு ஒன்று அணி திரட்டுறது ஒரு முயற்சியில தலித்கள் மட்டும் விடுபட்டு இருக்கிறாங்க. அவர்களையும் சேர்க்கக்கூடிய முயற்சி அப்படின்னு நீங்க அதை பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்கு இது பெரிய அரசியல் இல்ல, பாஜகவை பின்தொடர்கிறாங்க அவ்வளவுதான்ற அளவுல நீங்க அதை பாக்குறீங்க. இதே உங்களுக்கு முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு அதிவீர ராமபாண்டியன், தற்போது அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி, இரு அணிகளும் நீங்க பிரிந்திருந்தாலும் ஒரே மாதிரியான முடிவு எடுத்திருக்கீங்க, பாஜக வேட்பாளரை ஆதரிப்பதுன்ட்டு. முந்தைய காலத்துல பார்த்திருக்கோம், நம்மளுக்கு தமிழ்நாட்டில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தேடி நேரடியாக வந்து ஆதரவு கோர்றதை பார்த்துருக்குறோம். வட இந்திய தலைவர்களாக இருந்தாலும் சரி, வேட்பாளராக இருந்தாலும் சரி, நேரடியாக ஆதரவு கோர்றதை பார்த்துருக்குறோம். இப்போ தொலைபேசி மூலமாக உங்கள்கிட்ட ஆதரவு கோரியிருக்காங்க, நீங்கள் ஆதரவு உடனடியாக கொடுத்துட்டீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதன் கடைசியாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா போன்ற ஒரு ஆளுமை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உடனடியாக எங்கள் கட்சியில் ஏற்படவில்லை அப்படிங்கிறது வாஸ்தவம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை எண்ணிக்கை இருக்குது இல்லை, அதே எண்ணிக்கை இருந்தாலும் எங்களுக்குள் அந்த தலைமையை, அந்த ஆளுமையை கட்டமைப்பதில் சில கருத்துப்பாடுகள், ஒரு சிறு பிரிவை இன்றை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சிறிய பிரிவின் ஒரு மாற்று கருத்தின் வெளிப்பாடு தான் அவர்கள் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது இன்னும் எங்களுக்கு எந்த வகையில் பயன்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் ஒருமித்த தலைமையை நோக்கி நாம் நகர்ந்து நம்மளுடைய அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மோட்டிவேஷனை தான் இது எங்களுக்கு கொடுக்கும். ஒரு அடிப்படையில் உங்களோட தலைமை பாஜக தலைமைன்றீங்களா? பாஜக தலைமைங்கிற பாஜகங்கிறது இன்னைக்கு அவங்க பண்றாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிகப்படியான ஆதரவை அவர்கள் ஏற்கனவே பெற்றுவிட்ட போது இனி காங்கிரஸ் வந்து அவர்களை ஒரு யுனானிமஸாக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி ஒரு வெற்றியை பெற்று கொண்டு சென்று விட்டார்கள். அதிலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒருவரை கொண்டு வந்து ஒரு உயரிய பதவியிலே வைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் எளிதாக தட்டி கொண்டு சென்று விடக்கூடாது என்பதனால் இன்றைக்கு இவர்கள் தங்களால் இயன்ற ஒரு முட்டுக்கட்டையை தாங்களும் அந்த சமுதாயத்தில் சார்ந்தவர்களை முன்னிறுத்த முயல்கிறோம் அப்படி என்கிற ஒரு எதிர்ப்பை காட்டும் விதமாக இந்த தேர்தல் ஒரு சுமூகமாக நடந்து மிகவும் எளிதாக பிஜேபி தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிவிடக் கூடாது என்கின்றதன் அடிப்படையில் இன்றைக்கு எதிர்ப்பணி இதை அவர்கள் வருங்கால தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணியாகவும் நகர்த்தி கொண்டு செல்கின்ற விதமாகத்தான் இதை பார்க்க. எங்களை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற கூட்டணிக்கு ஒரு அச்சாணின்னு சொல்றீங்க. அப்போ பிஜேபியோட கூட்டணி காங்கிரசினுடைய எதிர் அரசியலை குறித்து தான் சொன்ன ஒழிய நாங்கள் தெரிவித்திருக்கின்ற ஆதரவு என்பது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அந்த முடிவுக்கும் கூட்டணிக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் அணியில தான் எதிர்ப்பு நிலை, பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை, ஒரு எதிர்ப்பு நிலை எப்போதும் இருக்க வேண்டும். அந்த சர்வைவல் இருந்தால் தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம். அதை குறித்து திமுகவை சேர்ந்த திரு சேரலாதன் அவர்கள் கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். சார் வணக்கம். தற்போது காங்கிரஸ் கட்சியும் தங்களது வேட்பாளரை அறிவித்திருக்கிறாங்க, மீரா குமாரை அறிவித்திருக்காங்க. திமுக உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய முதற்கட்ட கருத்து? சார், இன்றைக்கு காங்கிரஸ் மீரா குமார் அவர்களை ஜனாதிபதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஒரு சபாநாயகராக இருந்தவரை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம், ஒரு தியாக பாரம்பரியத்திற்குண்டானவரை ஜனாதிபதி வேட்பாளருக்கு அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்குகள் இப்பொழுதுக்கே இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அதிமுக கிட்டத்தட்ட 59,000 சில்லறை வாக்குகளை வைத்திருக்கிறது.
60,000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆதரித்திருக்கிறது. அதை போலவே நவீன் பட்நாயக் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கட்சிகள் ஆதரித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவரை போல் நடுநிலையாளராக ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒருதலை சார்பு இல்லாமல் நடுநிலையோடு செயல்படக்கூடியவர்தான் எதிர்கால இந்தியாவுக்கு சரியாக இருக்கும் என்று கருத்திலே கொண்டு காங்கிரஸ் கட்சி அறிவித்திருப்பது என்பது இந்தியாவுக்கு இதுதான் ஒரு சிறந்த வேட்பாளரை அறிவித்திருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பான்மை இருக்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலித் வேட்பாளரை அறிவித்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட வெற்றி என்பது ஓட்டுக்களுடைய எண்ணிக்கையிலே என்று சொன்னாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லி இருக்கிறார்கள். திரு சேரலாதன், நீங்கள் கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறது நீங்கள் கொள்கையின் அடிப்படையில் நீங்க சில விஷயங்களை முன்வைக்கிறீங்க. அதாவது ஒரு இன்க்ளூசிவ்னஸ், எல்லாரும் ஒருங்கிணைக்கும் கூடிய ஒரு முயற்சி, அப்படியான ஒரு வேட்பாளர் இருக்கணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அதுலயே பார்த்தாலுமே திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும் திரு மீரா குமாருக்கு அவனுக்குமான வித்தியாசம் என்னன்னா, திரு ராம்நாத் கோவிந்த் அவர் வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு சாதாரணமான ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர். மீரா குமார் அப்படி இல்லை. அவருடைய தந்தை வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்து அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் கூட இவர் ஒரு மேல்மட்ட அரசியல் அளவில் தான் இருந்திருக்கிறாரு. டெல்லியில இருந்து 3 முறை அவர் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டது கூட டெல்லியில இருந்து தான் போட்டிட்டு இருக்கிறாரு. அவரது தந்தை பாபு ஜக்ஜீவன் ராம் தான் பீகார்ல இருந்து போட்டியிட்டு அந்த மக்களோடு சேர்ந்து உழைத்த ஒரு தலைவராக இருக்கிறார். இவர் ஒரு மேல்மட்ட அரசியலாக நேரு காந்தி குடும்பத்திற்கு ஒரு நெருக்கமானவராக தான் பார்க்கப்படுது. இவர் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியா நீங்க முன்னிறுத்த முடியும்? இல்லை, அப்படி பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கூட 40 ஆண்டு காலமாக சங்பார் அமைப்புகளோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற காரணத்தினாலே தான் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் 2 முறை 12 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகாரினுடைய கவர்னராக அவரை அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவராகத்தான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருப்பாரே தவிர தலித்துகளுடைய குரலை எதிரொலிப்பவராக இருப்பார் என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சரி, அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தை தான் எதிரொலிப்பாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெகஜீவன் ராம் என்று சொல்லுகிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்து இந்திய துணைக்கண்டத்திலே மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்த அவருடைய ஒரு மகளாக இருந்ததோடு மட்டுமல்ல, சபாநாயகராக இருந்து எந்த அளவுக்கு அவையை வழிநடத்தினார், எந்த அளவுக்கு நேர்மையோடு செயல்பட்டார் என்பதையெல்லாம் ஏற்கனவே அவர் நிரூபித்து காட்டியிருக்கிற காரணத்தினால் தலித்து மக்களினுடைய பிரதிநிதியாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அனைத்து சமூகத்தினுடைய கருத்துக்களையும் பிரதிபலிக்கக்கூடியவராக நிச்சயமாக அவர் இருப்பார். ஆனால் ராம்நாத் கோவிந்த் பிரதிநிதியாக இருப்பார் நீங்க சொல்றீங்க. மீரா குமார் தான் இருக்க முடியும்ன்றதை நீங்க நினைத்தாலே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவரை அறிவித்திருக்காது. சரி, இதை உங்களுக்கு முதற்கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அவர்களுடைய குரலை எதிரொலிப்பார் என்கிற காரணத்தினாலே தான் அறிவித்திருக்கிறதே தவிர நிச்சயமாக அவருக்கே தோன்றினாலும் அவருடைய கருத்தை சொல்லிவிட முடியாது. சரி, இது உங்கள் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி மீதான குற்றச்சாட்டுகள் இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாஜக உயர் வகுப்பினரின் கட்சி என விமர்சிப்பவர்களும் உண்டு. பாஜக மீதான விமர்சனம் மோடி ஆட்சிக்கு பிறகு அதிகரித்துள்ளது என்பதே உண்மை. பசு பாதுகாப்பு, இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை போன்ற இந்துத்துவ கொள்கைகளை சட்டங்களாக அல்லாமல் நிர்வாக உத்தரவுகள் வழியாகவே அமல்படுத்த தொடங்கி இருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு என்ற விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் பலர். சிறுபான்மையினர் ஆதரவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நம்பிக்கையை உத்தரப்பிரதேச தேர்தல் மூலம் தகர்த்திருப்பதுடன் மத ரீதியாக மக்களை ஓரணியில் திரளச் செய்ய முடியும் என்றும் தொடர்ந்து நிரூபித்து வருகிறது மோடியின் பாஜக என்றும், மக்களவையில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் தங்கள் கட்சிக்கு பெரும்பான்மை வலுவை கூட்ட எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கருதுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு பாடநூல் கழகம், கலை பண்பாட்டு அமைப்புகள், தணிக்கை வாரியம், பிரச்சார் பாரதி என்று முக்கிய அமைப்புகளில் எல்லாம்
RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் பதவியை நோக்கி அந்த காய் நகர்த்தப்பட்டுள்ளது என்பதே அதீத விமர்சனங்களை தாங்கி நிற்கிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோரிய பாஜக திடீரென ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்துள்ளது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, பாஜகவில் உள்ள பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே அமைந்தது எனலாம். RSS ஒப்புதல் பெறப்பட்டே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ராம்நாத் என்பது எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களில் ஒன்று. பீகார் ஆளுநராக கடந்த ஓராண்டுக்கும் மேல் அங்கே இருந்த ராம்நாத் கோவிந்த் ஏற்கனவே மாயாவதியின் கூட்டணி ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். 2019 மக்களவைத் தேர்தல் அரசியலை கருத்தில் கொண்டு இந்துத்துவ அரசியல் நிகழ்வுகளுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு பாதுகாப்பு அரண் தேவைப்படுகிறதோ பாஜகவுக்கு என்ற கருத்தும் உலா வருகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவர் பாஜக சாராத ஒருவராகவோ தனித்து முடிவெடுக்கும் ஒருவராகவோ இருந்தால் இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒரு தார்மீக தடையை அவர் உருவாக்குவார் என்ற எண்ணம் உள்ளது. அந்த வகையிலேயே இந்த முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். திரு ஸ்ரீனிவாஸ், இப்போ வந்து ஒரு தலித் வேட்பாளரை, அதுவும் உத்தரப்பிரதேச சேர்ந்த வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறது மூலமாக பல்வேறு தரப்பினரையும் அவர்கள் வந்து கட்டி போட்டாங்கன்ற ஒரு பார்வை இருக்கின்றது. ஏன்னா குறிப்பாக சொல்லப்போனால் மாயாவதி அவர்களுக்கு எதிர்நிலை எடுத்தவங்க, அவங்க வந்து இவரை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா மீரா குமாரும் வந்து ஒரு தலித் வேட்பாளராக இருந்தால் கூட அவர்களை ஆதரிக்க முடியாது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் ராம்நாத் கோவிந்த். அப்படியான சூழ்நிலை, இப்படி பல்வேறு தரப்பினரையும் ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, உங்களுக்கு ஏற்புடைய தன்மை இருக்குதா? இல்லை, அது உண்மைதான். என்னன்னாக்க முதல் விஷயம், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட்டாக ஒரு சப்மிசிவாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஃபஸ்ட்டு லாபம் என்ன அப்படின்னா, இவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. ரொம்ப வெளியில் தெரியாதவர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அவருடைய குற்றச்சாட்டு எதுவுமே தவறுகளோ எதுவுமே இது வரைக்கும் வெளியில் தெரிஞ்சதில்லை. ஸோ மிஸ்டர் கிளீன்னு சொல்லிக்கிறதுக்கு முதல் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தலித்துங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் இன்றைக்கி தேதியில். அது ஆனால் அந்த குவாலிஃபிகேஷன் தான் இன்னொரு பெரிய ஒரு சங்கடமான விஷயமா கூட பார்க்கலாம். ஏன்னா அவர் திரு ராம்நாத் கோவிந்த் வந்து 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு தலை தேர்ந்த வழக்கறிஞராக அரசு பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரு. ஐநாவில் நம்ம பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கிறாரு. இப்படி அவருக்கான தகுதிகள், எக்கச்சக்கமான தகுதி இருந்தாலும் இந்த தகுதிகள்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறதே இல்லை. அவர் ஒரு தலித் அப்படின்ற ஒரே ஒரு தகுதியை மட்டும் பேசுகிறோம். ஒருவேளை அவர் இந்த சாதி அடையாளம் தான் இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சாதி அடையாளம், அதாவது இவ்வளவு தகுதிகளோடு கூடிய தலித் அப்படிங்கிற அடையாளம் இருக்குல்ல, அதில் வந்து தலித்துங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் இவ்வளவு தகுதிகளோடு, ஆனால் இவ்வளவு தகுதி இருந்து அவர் தலித்தா இல்லைன்னா அவருக்கான வாய்ப்பு இருந்திருக்காது, அநேகமாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளவு இதை காட்டிலும் மிக அதிகமாக தகுதிகளோடு இருக்கக்கூடிய தலித் அல்லாதவர்கள் எத்தனை பேர் பிஜேபியிலே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. அதே போல் பிஜேபி மற்றும் கட்சி சார்ந்தவர்கள் எத்தனை பேரை சொல்ல முடியும்? நீங்கள் கட்சி சாராமல் இப்போது இவர் அப்துல் கலாமுக்கு கொடுத்த மாதிரி ஒருத்தரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானிக்கு திரும்ப கொடுப்போம் அப்படின்னா MS சுவாமிநாதன் பண்ணலாமே. MS சுவாமிநாதன் இந்தியாவுடைய பசுமை புரட்சிக்கு வித்துட்டவர், மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் வாங்காத விருதுகளே கிடையாது, ரொம்ப பெரிய விஞ்ஞானி. இப்படி காரணம் இருக்கு, 90 வயதை கடந்து. இல்லை, நம்ம நாட்டில் வயதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பல பேர் வந்து 70களை கடந்த ஒரு நிலையில் தான் எல்லாருமே வந்து பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படிங்கிறப்போ இது ஒரு முக்கியமான தகுதி தலித்துங்கிறது. அதோடு அவர் வந்து அந்த நாற்காலி அலங்கரிக்கிறதுக்கான ஒரு தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு. அப்போது மற்ற கூடுதல் தகுதிகளும் கன்சிடரேஷனுக்கு வருது. யூபியை பொறுத்தளவில் ஒரு அடுத்த எலெக்ஷனை நோக்கின ஒரு பார்வையாகவும் இது நல்லா அமையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக. ஸோ ஒரு அருமையான ஒரு முன்வைப்பு இது வந்து அவங்கள பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய நோக்கத்திற்கான ஒரு சரியான ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணியிருக்காங்க. ஒரு சிறப்பான யுக்தி. ஒரு கேண்டிடேட்டை மையப்படுத்தி நீங்க புகார் சொல்லி ஒரு எதிர்கட்சி கூட இவரை விமர்சனம் பண்ண முடியல. பிஜேபி முன் வச்சு தான் நீங்க விமர்சனம் பண்ண முடியுமே ஒழிய. அதுவும் குறிப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர் சொல்றாங்க, அவரை விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்க தலித்துக்கு எதிரானவர்கள்ன்ற ஒரு மிரட்டல். அவரை விமர்சனம் பண்றதுக்கு பாயிண்ட்ஸே இல்லையே. நீங்க எதை வச்சு விமர்சனம் பண்ணுவீங்க? விமர்சனமே பண்ண முடியாத ஒரு நபரை கொண்டுறதுங்கிறதே ஒரு சிறந்த யுக்தின்றது நீங்க சொல்றீங்க, பாஜகவோட யுக்தின்னு சொல்றீங்க. தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கி குறித்து ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அடுத்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார்?
யாரு அந்த வேட்பாளர் தேர்தலில் ஜெயிச்சு இந்தியாவின் அடுத்த குடியரசுத் தலைவராக ஜெயிக்க போறாங்க? இதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களோட அடுத்த எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்க்கும்போது பார்த்தாக்கா 5,37,683 மதிப்பெண்கள் அந்த கட்சிக்கு இருந்தது. அதாவது சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 48.9% அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியில வந்து அவ்வளவு கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு மதிப்பெண்கள் வந்து கிடைச்சிருந்தது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா வேட்பாளர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் இவங்க தான் வேட்பாளர், அதாவது ராம்நாத் கோவிந்த் தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளரா நிறுத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சிகள் அவங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அந்த ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதிமுக 2 குழுக்களாக 2 அணிகளாக பிரிஞ்ச நிலைமையிலையும் எடப்பாடி தலைமையிலான அணி சார்பிலையும் சரி, ஓபிஎஸ் தலைமையிலான அணி சார்பிலையும் சரி, அனைத்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க, அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 59,224 மதிப்பெண்கள் அதிமுக சார்பில் அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து ஃபுல்லா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வழங்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 5.39% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிஜேடி, அதாவது பிஜு ஜனதா தளம். ஒடிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்துக்கு தான் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்களோட மொத்த மதிப்பு 32,892. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மொத்தமாக சதவிகிதத்தின் அடிப்படையில் அங்கிருந்து மட்டும் 2.99% வந்து ஓட்டு வங்கி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததை பார்த்தா டிஆர்எஸ், அதாவது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 22,048 எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட மதிப்பு அது ஃபுல்லா அவங்களும் அவங்களுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா 2% அந்த ஓட்டு வங்கி மதிப்பு அதன் மூலியமா அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 16,848 மதிப்பெண்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட மதிப்பு வந்து இந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. அதன் மூலியமா பாத்தீங்கன்னா 1.53% வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இவங்கெல்லாம் தன்னுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவிச்சுட்டாங்க, நாங்கள் வந்து பிஜேபிக்கு தான் வந்து வழங்க போகிறோம் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 6,68,695 மதிப்பெண்கள் அதிகரிச்சிருக்கு வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறமா. ஸோ மொத்தத்தில் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49% இருந்தது வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி. அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு 11% கிட்டத்தட்ட அதிகரிச்சு 60.81% அதிகரிச்சிருக்கு பிஜேபியோட ஓட்டு வங்கி விகிதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் எந்தெந்த கட்சிகள்லாம் பிஜேபிக்கு பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பாங்க, ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு குடியரசுத் தலைவராக ஜெயிக்கிறதுக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் மூத்த தலைவர் அவருடைய தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவும் ராம்நாத் கோவிந்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தவர். ஸோ அதனால சமாஜ்வாதியும் கண்டிப்பா தங்களுடைய மாநிலத்திலிருந்து வர ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா 26,044 எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட ஓட்டு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலியமா 2.37% ஓட்டு வங்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜனதா தளம். இதுல பாத்தீங்கன்னா 20,935 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்களுடைய ஆதரவை வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால 1.91% வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்ததை பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ், மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி. இவங்களும் வந்து ஒரு தலித் சமுதாயத்துல இருந்து வந்தவங்க. அதனால தலித் சமுதாயத்துல இருந்து அறிவிக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்துக்கு தான் தங்களுடைய ஆதரவை அளிப்பாங்க, தங்களுடைய சமுதாயத்துல இருந்து வந்த ஒருத்தருக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால அவங்களும் 9,399 எம்பிக்கள் எம்எல்ஏக்களோட மொத்த மதிப்பு அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை அவங்க ஆதரவா தெரிவிக்கும் போது 0.86% இன்னும் வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மொத்தமா பார்க்கும்போது 7,25,703 வாக்கு மதிப்பு கூடும்போது சதவிகிதத்தின் அடிப்படையில் 60% 65% கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கணக்கெடுப்பெல்லாம் பார்க்கும்போது 65% வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு
வங்கி கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதுக்கு பயங்கரமாக ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வேட்பாளரை அவங்க முன்னிறுத்தும் போது தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒரு போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போவே இவங்களுக்கு 65% இருக்கிறதுனால மோரோவர் ராம்நாத் கோவிந்த் தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளரில் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் களம் எப்படி இருக்குன்றத ஒரு தொகுப்பை வழங்கினாங்க சிவசங்கரி. திரு ஸ்ரீனிவாஸ், இப்போ காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு அணி, இருவர்கள் தான் அந்த போட்டின்றதை நம்ம தொடர்ச்சியாக அதிபர் தேர்தலில், குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டின்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு முறை வந்து இடதுசாரிகள் அவர்களுடைய வேட்பாளர் நிறுத்தினாங்க. தேர்ட் ஃப்ரண்ட், மூன்றாவது அணின்றது வந்து பல முறை பேசப்படுது, அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் பேசப்படுது. ஆனால் இது மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏன் அவர்கள் வந்து இது வரைக்கும் அப்படியான ஒரு முயற்சி அவர்கள் வந்து எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ், பாஜக அல்லாத கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அந்த குடியரசுத் தலைவருக்கான வாக்கு வங்கி பெற்ற கட்சிகள் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்தவரையோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவரையோ இப்படி ஒரு முயற்சி எடுத்து ஏன் அவர்கள் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள், அப்புறம் அந்த தென்னிந்திய மாநில கட்சிகள் இப்போ நிறைய ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் சரி, தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும் சரி, தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் தான் இருக்கிறாங்க. தேவகவுடாவுடைய கட்சி இருக்குது, ஜனதாதள் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி இருக்குது. இப்போ இது போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஏன் ஒரு முன்னெடுப்பு இது வரைக்கும் செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இந்த விதமான முயற்சி பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த முயற்சி அடுத்து வரக்கூடிய களம் சார்ந்த தேர்தல் இருக்குல்ல, இந்த ரெகுலர், இந்த ஸ்ட்ரைட் அவே கான்டெஸ்ட், அதுக்கு உண்டான அலையன்ஸ் மாதிரி கருதப்பட்டு விடக்கூடிய ஆபத்தும் இருக்குது. இங்கே வந்து இதுவும் அதுவும் ஒன்றுக்கொன்று பெண்ணி பிணைஞ்சிருக்கு இல்லையா. இங்கே அலையன்ஸாக இருக்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் வர்றப்போ வேற ஒரு விதமான கருத்தை சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சில சிக்கல் இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒரு இதை நியமிக்கிறதுக்கான தேவைகள், வெளிப்படையான தேவைகள் இந்த எந்த கட்சிக்குமே இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ யூபிஎன்டிய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா 1,73,000 வாக்கு கிட்டத்தட்ட. அதே நேரத்தில் இந்த யூபிஏ சாராத, ஆனால் பிஜேபி பக்கம் இல்லாத இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த மாதிரியான கட்சிகள், ஆனால் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய, ஆனால் காங்கிரஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய, யூபிஏக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அதை கட்டில் அதிகமாக இருக்குது. 2,60,000 இருக்குது. இப்போ இவங்க மற்ற கட்சிகளை கேன்வாஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான கேண்டிடேட்ஸ் அவங்க தேடணும். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டு முன்னால் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்துல் கலாமை எதிர்த்து லக்ஷ்மி ஷெகலை போட்டாங்க. லக்ஷ்மி ஷெகல் இவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச கேண்டிடேட், மற்ற ஞாபகப்படுத்தணும். ஒரு எதிர்ப்புன்னு அடிப்படையில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புன்னு, ஒரு ஜனநாயகம்னா ஒரு எதிர்ப்பு இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக முன் வச்ச ஒரு கேண்டிடேட்டு இந்த மாதிரி. அதனால வந்து இவங்க அப்படி தீவிரமாக முன்னிறுத்தி ஒரு மூன்றாவது கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரே இங்கே இல்லாமல் இருக்குது. அது ஒன்று சேர்க்கிறது. அரசியல் ரீதியாக அதற்கான தேவை இருக்குல்ல, ரொம்ப வெளிப்படையான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவை மிக குறைவாக இருக்குது. இல்ல அந்த மாதிரியான தேவை அவர்கள் உருவாக்கலாம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையாகவே பேச வேண்டியிருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஜனாதிபதிங்கிற ஒரு அலங்கார பதவி, அதுக்கு இவ்வளோ சிரமப்படுறதுனால உங்களுக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடைக்க போகிறதே இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்குறதுக்கு நீங்கள் நிறையா பாடுபடுவீங்க. இதில் இன்னொரு பாடுபட்டவரை வந்து கிங் மேக்கர் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறதுல ரொம்ப நம்ம இது பண்ணுவோம். ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து இவர் தான் பிரசிடெண்ட்டை உருவாக்கின கிங் மேக்கர் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருந்தால் கூட யாருமே கிளைம் பண்ணுறாங்க. அலங்கார பதவிக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க, அலங்கார பதவி தானே, இதுக்கு எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு, யாரை எதிர்க்கணுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்துக்கிட்டா போதும். அந்த லெவலில் கம்யூனிஸ்டுகள் மற்றவங்களாம் இருக்காங்க. இப்போ நிச்சயமாக அவங்க என்டிஏ கேண்டிடேட்டை எதிர்ப்பாங்க, அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அவ்வளோ. சரி, நம்ம திரு சேரலாதன் அவர்கள்ட்ட கேட்கலாம். திரு சேரலாதன், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இதுக்கு முன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு டெஃபினட்டிவாக ஒரு அவர்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய இடங்களில் திரு கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ தற்போது மீரா குமார் அவர்களின் தேர்வில் திமுகவின் பங்கு இருக்குதா? திமுகவுடைய கன்சல்ட் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? உங்களுடைய நிலைப்பாடு தற்போது எப்படி இருக்கிறது? ஒரு தலைமைத்துவம் ஏற்கிறதுல, ஏன்னா அதிமுக பிளவு இருக்கிறது, திமுக பிளவு இல்லை. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு தலைவராக உருவாகி அவர் இப்போ செயல் தலைவராக இருக்கிறார். திமுகவினுடைய பங்கு, திமுகவினுடைய தலைமை தேசிய அளவில் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர் மீரா குமார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கலந்து தான் பேசியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. 2004 இருந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் இயக்கத்தோடு ஒரு கூட்டணியில் இருந்து வருகிறோம். எடுக்கக்கூடிய சில முடிவுகளை தவிர பெரும்பான்மையான முடிவுகளிலே இரு கட்சிகளும் ஒத்துப்போயிருக்கிறது. மாநிலம் சார்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அதை போலவே காவிரி பிரச்சனை உள்ளிட்ட சில பிரச்சனைகளிலே மட்டுமே காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் கொஞ்சம் மாறுபாடு கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு வகைகளிலேயும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவும் சேர்ந்து இணைந்து நாட்டுக்கு நல்லதான ஒருமித்தான கருத்தை தான் எடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலைமை. தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டிய பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களில் இருந்து, KR நாராயணிலே இருந்து, இன்னும் சொல்ல போனால் பக்ருதீன் அலியிலிருந்து பல்வேறு கட்ட ஜனாதிபதிகளை உருவாக்குவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களும் முழு பங்காற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு மீரா குமாரை அறிவித்திருப்பது என்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலோசனையின் பேரிலும் அவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி தான் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்றது மீரா குமாரை அறிவித்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கலந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. நம்புகிறேன், அப்படித்தான் இருக்கும். சரி, கலந்து ஆலோசனை பண்ணியிருப்பான்னு சொல்றீங்க. திரு அதிவீர ராமபாண்டியன், இப்போ நான் அவர்கிட்ட சேரலாதன் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்ட்டையும் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. தமிழ்நாடு வந்து ஒரு வழிகாட்டுதல் காட்டுற அளவுக்கு ஒரு முக்கிய மாநிலமாக தான் பார்க்கப்பட்டது. நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இல்லைன்றது சொன்னீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் ஏன்னா PS சங்மா அவர்களை முன்னிறுத்தி அவர் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் முன்னிறுத்தினார். அது மாதிரியான கருணாநிதி அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஜனாதிபதி வேட்பாளரை இவரை நிறுத்தலாம்னு சொல்லி அவர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். பிரணாப் முகர்ஜி, தற்போது இருக்க பிரணாப் முகர்ஜி கூட அவர் முதலாவது வந்து கருணாநிதி அவர்கள் தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முதல்ல கருணாநிதி அவர்கள் ஆதரவு தான் கேட்டார். ஆனால் இப்பொழுது நீங்கள்கிட்ட இருக்கிற எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தான் இருக்கின்றது. ஒரு ஆளுமை இல்லாமல் இருக்கலாம். அதனால என்ன, அதே எண்ணிக்கைக்கான உங்கள் பலத்தை நீங்களே அறியாமல் இருக்கிறீங்களா? இல்லை, அதாவது கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துகிற கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கின்ற வாக்கு வங்கி, அதாவது MLA MPக்களுடைய எண்ணிக்கை, அவர்களிடம் இருக்கின்ற அந்த வாக்கு விகிதம், இது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அவர்களுக்கு குறைந்தபட்ச வாக்குத்தான் தேவை என்கின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்களே ஒழிய முழுக்க இந்த ஆளுமை இல்லை என்கின்ற ஒரே கருத்தில் மட்டுமே சரியா இருந்தா திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் திருத்துங்க. சென்ற முறை பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையெல்லாம் வெற்றி பெறலன்னு நினைக்கிறேன். அவர் தொடக்கத்திலே அவர் ரொம்ப கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்து கருணாநிதி அவர்களுடைய வாக்கு கேட்டார். கருணாநிதியிடம் வாக்கு கேட்டதற்கு தமிழகத்திலே அவர்கள் கூட்டணி ஆட்சி, மத்தியிலும் கூட்டணி ஆட்சி, அவர்கள் அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுங்கள் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து மதிச்சு கூட்டணியே மதிச்சு வந்து கேட்கறாங்க. கூட்டணியில கூட இல்ல. அப்போ நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமான மரியாதை கொடுத்து வந்து நேரடியாக கேட்கணும். நீங்கள் பார்ப்பது வெறும் இந்த தேர்தலை மட்டும் மையமான கேள்வியாக வைக்கிறீர்கள். அங்க அப்படி இல்லை. அந்த தேர்தலில் எங்களை வந்து சந்திக்கவில்லை என்றால், அந்த கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் நிறைய கண்டிஷனை கருணாநிதி அவர்களும் காங்கிரஸ் தலைமைக்கு இடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்னு அர்த்தம். அதில் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவை மட்டும் எதிர்நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடக்குது, மத்தியில் இவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உறவுக்கு பங்கம் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்ததை ஒழிய முழுக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் இதுதான் நடைமுறை, இதுதான் அப்ரோச் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, பிஜேபிக்கு இன்றைக்கு இருக்கின்ற அதிகப்படியான ஒரு வாக்கு வங்கி, அவர்களுக்கு தேவை மிக குறைவு. அறிவிப்பதற்கு முன்பே ஆதரிப்பதற்கு கட்சிகள் வந்து விட்டன. இந்த ஒரு நிலையில் இவர்கள் இப்போ இது போன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு இன்றைக்கு காங்கிரஸையும் அதை ரியாக்ட் தான் பண்ண வைக்க முடியுதே ஒழிய இவர்கள் அதற்கு ஒரு மாற்று வேட்பாளர் அதே சமூகத்திலிருந்து அதற்கு இன்னும் அனுதாபம் தேடக்கூடிய வகையில் தான் தேடுகிறார்களே ஒழிய தனிப்பட்ட ஒரு ஆளுமையை, ஒரு திறமையை, ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு வகையில் இது தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சரி, இப்போ தற்போதைய தகவல் என்னன்னா, நிதிஷ்குமார் தனது ஆதரவை, ராம்நாத் கோவிந்துக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்யுமாறு லல்லு பிரசாத் யாதவ் கேட்டிருக்கிறாரு. ஏன்னா மீரா குமார் பீகாரை சேர்ந்தவர், ராம்நாத் கோவிந்த் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். உங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்யுங்கள்னு கேட்டிருக்கிறாரு. இதுதான் தற்போதைய தகவலாக இருக்கின்றது. திரு ஸ்ரீனிவாஸ். இல்லை, சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு இது,
இங்கே வந்து ஏன் நேரில் வந்து கேட்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு சொன்னாங்க, அதாவது இங்கே நேரில் வந்து கேட்கணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? தினகரன்கிட்ட கேட்குறதா, எடப்பாடிகிட்ட கேட்குறதா, பன்னீர்செல்வத்தை கேட்பீங்களா? யார்கிட்ட கேட்க முடியும்? இல்லை, அதுவே பிரச்சனை. இன்னொன்று, அவங்க பொதுச் செயலாளர் தேர்வே சரியாக தப்பாங்கிறது டிஸ்பியூட்டில் இருக்குது, எல்லாமே சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இது வந்து இந்தியாவுடைய ஒரு ஹையஸ்ட் ஆஃபீஸுக்கான தேர்தல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து அவங்க வந்து கேட்குறது அப்படிங்கிறது என்ன ஆகும்னா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அது வந்து பின்னால் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல, அதுலேயே சில பாதிப்புகளை உருவாக்கிடலாம். நாளைக்கு அதுக்கு இணங்க தற்செயலாக ஒரு முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு காரணம் இதுன்னு பின்னால் சொல்லவும் வாய்ப்பு. சரி, இது அதிமுகவில் இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் திமுகவுக்கும் அதே விதமான மரியாதை இல்லைன்ற அளவுக்கு தெரியுது. ஏன்னா கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையா அவங்க கூட்டணியில் இல்லை, அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் நான் சொல்றேன், கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. இருந்தாலும் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃபேக்ட் நடந்ததை சொல்கிறேன். கருணாநிதிக்கு கொடுத்த மரியாதை, கருணாநிதி இருக்கிறப்ப அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களாங்கிறதுல எனக்கு டவுட் உண்டு. என்னென்னா அவங்க தேர்தல் ஒதுக்கீடு சம்மந்தமாக அந்த பங்கீடு சம்மந்தமாக பேசுகிறப்பவே அறிவாலயத்தில் கீழே பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிபிஐ வந்து தயாளமாட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு அவங்க தொகுதி பங்கீடு பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப கலைஞருக்கே அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தாங்கங்கிறதுல எனக்கு அடிப்படையிலே டவுட் இருக்குது. ஒருவேளை அது கடைசி காலகட்டங்களில் அவர் வந்து இந்த 2G வழக்கு இதெல்லாம் வந்த பிறகான அவருக்கான மரியாதை வந்து ஓரளவு குறைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட பீகாரில் கூட அவரை கூப்பிட்டு தேர்தல் பிரச்சாரம் நடத்தியிருக்கிறாங்க. இப்படி அவருக்கான ஒரு மரியாதை தேசிய அளவு, அவர் ஒரு மாநில தலைவராக இருந்தாலும். பிரதிபா பாட்டீல் தேர்வு செய்யப்பட்டப்போ பிரதிபா பாட்டீலை சென்னைக்கே கூப்பிட்டு வந்து முதல்ல மாதர் அணி மாநாடு போட்டு பிரதிபா பாட்டீலுக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் அவங்க தேர்வு செய்யறதுக்கு முன்னாலேயே கொடுத்தது திமுக தான். அன்னைக்கு வரைக்கும் ஒரு பிடியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி வந்துருச்சு. திரு சேரலாதன் வந்து குறுக்கிட விரும்பினார். திரு சேரலாதன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. இல்லை, அண்ணன் சொன்னதை போல கலைஞர் அவர்களுக்கு மரியாதை அன்றைக்கே கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அது உண்மையல்ல. ஏனென்று சொன்னால் அவரே சொன்னதை போல பிரதிபா பாட்டீல் அவர்களை முதலாக சென்னைக்கு அழைத்து வந்து கூட்டம் போட்டு அவர்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று அறிவித்தவர் காங்கிரஸ் கட்சிக்கு முன்பாகவே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை போலவே பிரணாப் முகர்ஜி அவர்களை அறிவிக்கிற போதும், இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியிலே வேட்பாளராக அறிவிக்கிற போது அப்துல் கலாம் ஐயா அவர்களை அறிவிக்கிற போதும் கலைஞருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு தேசிய கட்சியும் செய்ததில்லை. அது கூட்டணி கட்சியிலே இருக்கிற போது கலைஞர் அவர்களும் அதிலே ஆட்சி சக்கரத்தில் நீங்க விளக்கி சொன்ன விஷயத்தை தான் நானுமே கேட்டேன். திரு சேரலாதன், மரியாதை இல்லாமல் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திரு சேரலாதன் விடவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு சேரலாதன், நீங்க விளக்கி சொன்ன இதே விஷயத்தை தான் நான் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள்ட்ட நான் முன் வச்சதும். சொல்லுங்க. அவருக்கு இருந்த அதே மரியாதை வந்து ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி ஒப்பிடல. திரு ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் நான் ஒப்பிட்டு பேசல. ஆனா என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டிற்கான ஒரு பிரதிநிதி, தமிழ்நாட்டிற்கான ஒரு பெரிய இயக்கத்தின் பிரதிநிதியா வந்து தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதியாக தான் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாரு. அதே இடத்தை நிரப்பி இருக்கிறவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து இப்ப கருணாநிதி அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலும் தேசிய அளவில் அவருக்கான மரியாதை முக்கியத்துவத்தை அவர் பேணி பாதுகாத்துக் கொண்டார்ல, அதற்கான நகர்வுகள் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, 94 வயதை தொற்றிருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு தலைவர் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில்தான் எங்கள் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு சுழன்று பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அதே அளவுக்கு மரியாதை காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தளபதியார் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதற்குண்டான மரியாதை எந்த அளவுக்கு கொடுத்தார்கள் என்பதை தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே பீகார் மாநிலத்தில் இருந்து வந்து நிதிஷ்குமார் அவர்களும், காஷ்மீரத்திலிருந்து வந்திருக்கிற உமர் அப்துல்லா அவர்களும், அதை போலவே மேற்கு வங்கத்தில் இருந்து டெரிக் ஓப்ரைன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சீதாராம் யெச்சூரி எல்லாம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மரியாதையும் இருந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள்
கலைஞரிடத்திலேயும் அதே போலவே தளபதியாரிடத்திலும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் எல்லாம் நிச்சயமாக நாடு அறியும். அவர்கள் அனைத்து தலைவர்களும் வந்து தளபதிக்கும் கொடுக்கிறார்கள். அனைத்து தலைவர்களும் கருணாநிதி அவர்களுடைய வைர விழாக்கு வந்தார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் பெயரை சொல்லிதான் அவர்கள் அந்த தலைவர்கள்லாம் வந்தார்கள். அவருடைய நிழலில் இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வெளி வரலையோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த பல்வேறு தரப்பினரும் அந்த ஒரு கேள்வியை வைக்கிறதுனால தான் அந்த கேள்வி உங்களிடம் வச்சேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கருத்து, தமிமுன் அன்சாரி அவர்களது கருத்து, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து அந்த கருத்தை தற்போது பார்க்கலாம். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து என்னிடம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் ஆதரவு கேட்டது குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிப்பதென அனைவராலும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் மதச்சார்பற்ற சகிப்புத்தன்மை உள்ள சமூக நீதி பார்வை கொண்ட ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் அதிமுக பாஜகவுடைய வேட்பாளரை ஆதரித்திருப்பது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. அது அவர்களுடைய முடிவு. ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தில் தேசிய அளவிலே எதிர்க்கட்சிகள் முன்னிறுத்தக்கூடிய ஒரு பொதுவான வேட்பாளருக்குத்தான் வாக்களிப்பதாக முடிவு செய்திருக்கின்றோம். இந்த விஷயத்தில் அதிமுகவுடைய முடிவில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. தமிமுன் அன்சாரி ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்குமான அதிகார பகிர்வு குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். 1951 இந்து மத சட்டம் தொடர்பாக வரைவு மசோதா நிலையிலேயே தனக்கு தகவல்கள் வேண்டும் என்று கேட்டார் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். தான் கேட்டபடி தராவிட்டால் மசோதாவை உச்சநீதிமன்ற பரிசீலனைக்கு அனுப்ப நேரிடும் என எச்சரித்தார் பிரசாத். 1962 சீன ஆக்கிரமிப்பு தொடங்கியதும் மத்திய அமைச்சரவையிலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனனை நீக்கியே தீர வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வற்புறுத்தினார். இறுதியில் அவரே சாதிக்கவும் செய்தார். 1987 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது ஜெயில் சிங் குடியரசுத் தலைவர். இருவருக்கும் இடையில் கருத்து மோதல்கள் முற்றின. இதனால் குடியரசுத் தலைவரை சந்தித்து தேசிய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விளக்கும் நடைமுறையை கைவிட்டார் ராஜீவ். இருவருக்கும் இடையில் சுமூக நிலையை ஏற்படுத்த இருவரும் சந்தித்து பேச ஏற்பாடு செய்யப்பட்டது. 2 மணி 10 நிமிடங்களுக்கு, அதாவது மதிய உணவுக்கு கூட செல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தினர். 1997 உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் தலைமையிலான மாநில அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுவர பிரதமர் ஐ.கே. குஜ்ரால் விரும்பினார். குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. 1998 வாஜ்பாய் தலைமையிலான அரசு பீகாரில் ராப்ரி தேவி தலைமையிலான அரசை கலைக்க கோரிய போதும் KR நாராயணன் அதனை ஏற்கவில்லை. 2006 அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோது ஆதாயம் தரும் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை காப்பாற்றும் வகையில் முன் தேதியிட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. அது குறித்து விளக்கம் கேட்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கையெழுத்திட மறுத்ததால் பிரதமர் மன்மோகன் சிங் நேரில் சென்று விளக்கம் அளிக்க நேரிட்டது. பிரதமர் குடியரசுத் தலைவருக்கான அதிகார எல்லைகள் குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். நம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். திரு சேரலாதன், உங்களோட நிறைவு கருத்தா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து உங்கள் நிறைவு கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இல்லை, குடியரசுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சதவீதத்தை வைத்திருக்கிறது. ஒரு பெரும்பான்மையான 7 லட்சம் மதிப்புள்ள வாக்குகளை வைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கண்கூட தெரிந்தாலும் கூட, நேற்றைக்கு முன்தினம் வந்திருக்கக்கூடிய செய்தி, பிரான்ஸ் தேசத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழம்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய பல கட்சிகளை வீழ்த்திவிட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய அந்த மக்ரானியினுடைய கட்சி அறுதி பெரும்பான்மையான இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் அந்த மதிப்புகளினுடைய எண்ணிக்கையில் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருந்தாலும் கூட அதில் பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக
அவர்களுக்கு ஆதரவளித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. பாரதிய ஜனதா கட்சி தலித் வேட்பாளரை அல்ல யாரை அறிவித்திருந்தாலும், ஏன் ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய மோகன் பகாவத்தையே அறிவித்திருந்தாலும் கூட, ஆர்எஸ்னுடைய மோகன் பகாவத்தையே அறிவித்திருந்தாலும் கூட இவர்கள் அதற்கு ஆதரவு தான் தெரிவிப்பார்கள். காரணம் அவர்களுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலை. அதை போலவே பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரித்தார்கள். காரணம் தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்குகளுக்காக அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு ஒரு இக்கண்டான சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி போக போக தேர்தல் நடப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இருக்கிறது. 1 மாத காலகட்டத்திற்குள்ளே மாற்றங்கள் நடக்கும். ஆதரவு தெரிவித்தவர்களே இதெல்லாம் மறைமுகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருகிற போது எந்த அளவுக்கு முடிவெடுப்பார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியுமே தவிர, குடியரசுத் தேர்தலில் நிச்சயமாக அதிகப்படியான வாக்கு வைத்திருக்கிற ஒரே காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளனுடைய வெற்றி எளிது என்று சாதாரணமாக நினைத்து சாதாரணமாக காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய மிக வலுவான வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறது. ஆகவே சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. சரி, உங்களோட நம்பிக்கையை நீங்க வலுவாகவே நீங்க முன்வைத்திருக்கிறீங்க. திரு அதிவீர் ராமபாண்டியன் பல்வேறு விஷயங்களை அவர் சொன்னார். புதிதாக ஒருவர் கட்சியை துவங்கி அது வென்றால் அது ஒரு ஊக்கத்தை அனைவருக்கும் கொடுக்கறது தான். அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியை குறித்து நாம் சொன்னோம். இப்போ பிரான்ஸில் இருக்க என்மார்ஷ் என்கின்ற கட்சி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய கட்சியை குறித்து சொல்றாரு. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இது ஏற்கனவே முடிவுக்கு வந்த விஷயமா தான் அவர் முன்வைத்த ஒப்பீடும் அவர் காட்டிய முன்னுதாரணங்களும் முழுவதும் தவறானவைங்கிறது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தல்களையும் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலையும் ஒப்பிடுவது தவறு. முதல்ல அது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அடுத்து எங்கள் கட்சிக்கு நெருக்கடி இருப்பதால் அவர்கள் யாரை சொன்னாலும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற நம்பிக்கையில் கச்சத்தீவை தாரவார்க்கின்ற செயல்களில் இருந்து இலங்கை தமிழர் பிரச்சனை என்று கூட்டணியில் இருக்கிறோம் என்று ஒரு காரணத்தால் என்னென்ன துரோகங்களை எல்லாம் செய்தார்களோ அப்படி செய்வதற்கு நாங்கள் ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இதுவரை எடுத்ததில்லை. மக்கள் விரோத போக்கை எடுக்காது. இதிலும் எங்களுடைய சட்டமன்றத்தில் கூட சபாநாயகரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். முழுவதுமாக நாங்கள் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்பதற்காக ஆதரிக்கவில்லை. எங்கள் கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளிலே தாழ்த்தப்பட்டவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இணைச் செயலாளராக வச்சிருக்கிறோம். அதனால இது முழுக்க பிஜேபி சொன்னதால் அவர்கள் நிறுத்தியதால் அவர் யாரை நிறுத்தினாலும் அப்படி ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அதிமுக எப்போதும் இருக்காது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லைங்கிறத பகிர்ந்துக்கிட்டு இவர்கள் சொல்லுகின்ற நம்பிக்கை எதிர்ப்பு அரசியலை காட்டுகின்ற ஒரு விதத்தில் வருகின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தல்களில் இது போன்ற ஒரு எதிர்ப்பு நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்கின்ற அரசியல் தானே ஒழிய இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்ட ஒரு சூழ்நிலை. அவரை இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு அரசியலை வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் தக்க வைத்துக் கொள்ளலாம். வெற்றியை நோக்கி அவர்கள் நகர முடியாது என்பது என்னுடைய. நீங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதை ஆதரிக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா சட்டமன்றத்தில் சில நடந்த நிகழ்வுகள் மாட்டு இறைச்சிக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லி உங்களுடைய கூட்டணி தலைவர்களே வெளியேற பல நிகழ்வுகள் ஒருவேளை பாஜகவின் நிர்பந்தத்திற்கு நீங்க கட்டுப்படுறீங்களோன்ற ஒரு கேள்வி இல்லை. அது நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு தலைமை சொல்லல, கூட்டணி தலைவர் விமர்சனங்கள் வருகிறது. ஒரு தலைமையின் கீழ் அவர் சொல்வதை கேட்டால் இவர்கள் எல்லாம் தலையாட்டுவார்கள் என்று சொல்வீர்கள். ஒரே இயக்கத்தில் இருந்து கொண்டு சில விஷயங்களுக்கு மாற்று கருத்தை சொன்னால் உங்களிடம் தலைமை இல்லையா, கட்டுப்பாடு இல்லையான்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆக இது ஒரு ஜனநாயகம் தானே. அதில் இருப்பவர்கள் 2 பேர் அதற்கு மாற்று கருத்தை தெரிவிக்கிறார்கள். புதுசா ஜனநாயகம் தலைத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. அதாவது எங்களுடைய நிலைப்பாடு சரியாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போது தலைமையை தேர்வு செய்வதில் ஒரு பிரிவு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அந்த மாற்று கருத்திலிருந்து ஒரு சிலர் தங்களுடைய கருத்தை சொல்லுகிற போது அந்த தலைமை இல்லாததால் அது மாற்று கருத்துக்களாக தெரியலாமே ஒழிய இயக்கம் அடிப்படையான எண்ணம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சரி. நாம் நிறைவுக்கு வந்திருக்கோம் சார். உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த தேர்தல் ரொம்ப தெளிவாக சொல்கிறோன்னா, மோடியினுடைய கை ஓங்கி இருக்கிறதையும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் மோடி முன்னை காட்டிலும் இன்னும் அதிகமாக பிரகாசிப்பதை உறுதி செய்வதாக இருக்கும். தேர்தலுக்கு பின்னால் ஒரு செல்வாக்கு மிக்கதாக இருக்கும். அது குறிப்பாக 2019 பொது தேர்தலுக்கான முதல் கட்ட வியூகத்தின் ஒரு பகுதி. இது ஒரு முன்னோட்டமாக நீங்க இதை பார்க்குறீங்க.
இது வந்து பிஜேபி இன்னும் மேல் நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வியூ. ஒரு சரியான யுக்தியை அமைத்து அவர்கள் போட்டிடுறாங்கன்னு சொல்றீங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் களம் கிட்டத்தட்ட ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப ஆதரவு சாதகமாக தான் இந்த களம் இருக்கின்றது. பல்வேறு அம்சங்களை குறித்து விவாதித்தோம். 2 தரப்பினருமே தலித் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தலித் சமுதாய மக்களை மேலோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாம் நம்புவோம். இதுதான் 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொலைத்தொடர்பில் இருந்து கலந்து கொண்ட திரு சேரலாதன் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.